நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய ஆசைகளும் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா கடுமையாக தூண்டும். 10 ரூபா விடுறதுக்கு நம்மளால் மனசு ஏற்றுக்காது. அந்த 10 ரூபாயை திரும்ப மறுபடியும் நம்ம எடுத்தே ஆகணும். அது 10,000 இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி. ட்ரேடிங் அதுவும் முக்கியமாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் உளவியல் சார்ந்த செயல். சைக்காலஜி எமோஷனலில் மட்டுமே அதில் பெரும்பாலும் சம்பவங்கள் நடக்கும். மேத்தமெட்டிக்கலாக லாஜிக்கலாக இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அப்ரோச்சிங் மெத்தடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன தெரியணும், ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதாவது முதல் புரிஞ்சுக்கணும். சிம்பிள். இதுக்கு பெருசாக படிப்பெல்லாம் படிக்க வேண்டியது இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறமாட்டிக்கு ஒரு விலை எப்படி நகர்ச்சி ஆகுது, கடந்த காலத்தில் எப்படி மூவ் ஆணுச்சு, இப்போது அது எப்படி மூவ் ஆகும், எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது போக இதுக்கு இடையில மேத்தமெட்டிக்கலாக எப்படி வேலை செய்யுது, குவான்டிடேட்டிவ் பேஸில் ஒரு விஷயத்தை பார்க்க தெரியணும், கணிதபூர்வமாக பார்க்கணும். நீ ஒரு முன்பேற வணிகத்தில் பணம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் போடுறோம் அப்படிங்கிறது முதல் தெரியணும், எதுக்காண்டி போடுறோம் அப்படிங்கிறது தெரியணும். அது மாதிரி யாரும் பார்க்குறதில்ல. போட்டால் இது இவ்வளவு தான் விலை உயரும், அதுக்கு மேலே விலை உயராது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு இது கீழே வந்துச்சுன்னா இந்த பங்கோட விலை இல்லை இந்த முன்பேற வணிகத்தோட விலை இது வரைக்கும் வரும், திரும்ப மறுபடியும் மேலே வராது, இல்லை திரும்ப மேலே வந்தாலும் இவ்வளோதான் வரும் அப்படிங்கிற ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அந்த கணிதங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ராப்பராக ரிஸ்க் எடுத்தோம்னா முன்பேற வணிகத்திலையும் ஜெயிக்கலாம். ஓகே. அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். எப்படி ஒரு மனுஷனுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டில் வெல்த் கிரியேஷன், அது இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒரு டைவர்ஸ்ஃபைடு ஹைப்ரிட்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. வாங்கி போட்டு மறந்துடலாம், நம்ம தூங்கிடலாம். நம்ம போட்ட பணம் தூங்காது, நம்மளுக்காண்டி வேலை செய்யும். இங்கே வணிகம், ட்ரேடிங், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இல்லை. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போது எடுத்துக்காட்டுக்கு நம்ம நிஃப்டி 50 50 பங்குகள், அதில் முக்கியமாக ஒரு 10 பங்குகளுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது அது எவ்வளவு 50 பங்கு மூவ் ஆணுச்சு அப்படின்னா இந்த நிஃப்டி 50 இப்போ இருக்கிற இந்த 25,500 600 அந்த லெவல் இப்படி மேலே ஏறுது இல்லையா? இந்த 50 பங்கும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு 60% இந்த 10 பங்குகளுடைய விலை ஏறினா போதும். எடுத்துக்காட்டுக்கு நான் இப்போ ஒரு ஜான் எஸ்டேட்டில் நடந்துச்சு, ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. நான் என்ன என்கிட்ட ஒரு 10,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 பங்குகளை மட்டும் நான் காலையில் 9:15 ஒரு நிறைய லாட்டு பல அக்கௌண்ட் மூலமாக ஒரு 1000 கோடி போட்டு இந்த 10 பங்குகளை மட்டும் வாங்கினேன் அப்படின்னா இந்த நிஃப்டியே நாங்கள் அப்படின்னா சர்ன்னு மேலே போவோம். ஓகே. அப்போ முன்பேற வணிகத்தில் நான் நிஃப்டியை வாங்கி எனக்கு தெரியும் இது இவ்வளோ டயத்தில் நம்ம பங்கு இவ்வளோ வாங்கியிருக்கோம், அப்போ நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லும்போது முன்பேற வணிகத்தில் நான் வாங்கி இது குறிப்பிட்ட லெவல் போனோன்னே நான் என்ன பண்ணுவேன், அங்கே போயிட்டு நான் அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். இந்த பங்குகளை நான் வாங்கி வச்சுருப்பேன் இல்லையா, இதை நான் அடுத்த நாள் கூட விற்கலாம், இல்லை 3 நாளுக்குள்ளே நான் எல்லாத்தையும் அந்த 5000 கோடி எனக்கு அதில் சும்மா ஒரு 1% வந்தாலும் ஒரு 0.25% வந்தாலும் போதும் இங்கிட்டு இந்த சைடு. ஆனால் முன்பேற வணிகத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வரும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நிறைய ரெகுலேஷன்லாம் பண்ணுறாங்க. திருடனா பார்த்து திருடுனா ஒன்றும் பண்ண முடியாது. நானே 10 அக்கௌண்ட் வேறு ஆள் மூலமாக வச்சு நான் உள்ளுக்குள்ளே நான் மேனிப்புலேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ FII அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதை தான் பண்ணுறாங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இங்கே F&O அந்த ட்ரேடிங் அந்த வணிகத்துக்குள்ளே வரணும். ஓகே. இல்லையா, ஏதோ பங்குகளை வாங்குகிறோமா ஒரு மாதம் கழித்து விற்றுக்குவோம், ஒரு 2 மாதம் கழித்து விற்றுக்குவோம். நல்ல கம்பெனியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே. அந்த கம்பெனியுடைய ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி பங்குகளுடைய விலை ஏற்ற இறக்கங்கள், ஃப்ளக்சுவேட், வெலாட்டிலிட்டி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் மேலே ஏறும், மேலே இருந்து இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொன்னால் அதை கணக்கு பண்ணி வர்த்தகம் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்விங் ட்ரேடு. அதில் ரிஸ்க் ரொம்ப கம்மி, ரிஸ்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மனுஷன் என்னால் இவ்வளோ எனக்கு நான் ஒரு 1000 ரூபா போடுறேன், எனக்கு ஒரு
1% கிடச்சா போதும், இல்லை ஒரு 10% கிடச்சா போதும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். ஒரு ரிவார்டு ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். இந்த 1000 ரூபா போடுறேன், 100 ரூபா குறைஞ்சி அப்படின்னா நான் அந்த வர்த்தகத்துலேருந்து வெளியில் வந்துடுவேன். எப்போ வெளியில் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். வெளியில் வர தெரியல அப்படின்னா அந்த 1000 ரூபாயும் நம்ம கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எப்போ வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாடமே. எவ்வளவு தூரம் இதை லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறதெல்லாம் பின்னாடியே போய் அந்த லாபத்தை நம்ம வந்து புக் பண்ண தெரியணுமே ஒழிய இழந்தால் இவ்வளோ தான் நான் இழப்பேன். அஃபோர்டபுள் லாஸ் என்ன, வாட் இஸ் மை அஃபோர்டபுள் லாஸ்? அப்போ வர்த்தகத்தில் வந்து இந்த ட்ரா டவுன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட், அது ரொம்ப வணிகர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறும் இது. இப்போ நம்ம இங்கே ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா 10 பேரும் வந்து வர்த்தகம் பண்ணுறோம், நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் கேட்பேன், உன்னோட ட்ரா டவுன் பர்சன்டேஜ் என்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரியாது. ட்ரா டவுன்னா எவ்வளவு நாளில் எவ்வளோ நாளைக்கு என்னுடைய கேபிட்டலை நான் விட்டு கொடுக்க முடியும், எவ்வளோ விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அளவீடு. அதை பேஸ் பண்ணினா மட்டும்தான் வர்த்தகத்தில் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக தாக்கு பிடிக்க முடியும். ஓகே, புரியுது. ரெண்டாவது, நம்முடைய முதல்ல இழக்காமல் இருப்போம். மூணாவது தான் ப்ராஃபிட். ஓகே, புரியுதுங்களா? ஸோ வந்து வணிகத்தில் நிறைய ரிஸ்க் இருக்குது. காரணம் பேராசை. இதோட கட் பண்ணிட்டு வெளியே வருவோம், 10,000 போட்டிருக்கோம், 1000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு, சரி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, தேர் இஸ் அன் அனதர் டே, தேர் இஸ் அன் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ட்ரேடிங் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை மறந்துடுவாங்க. அடுத்த வாய்ப்பு வரும், உடனே நாளைக்கே மார்க்கெட்டு வந்து காணாமல் போகிறது இல்லை. 1800 இருக்குது, இன்னும் இருக்கும், நமக்கு பின்னாடியும் இருக்கும். ஸோ அது வந்து எங்கேயும் போகாது. அப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு ஞானம் வரணும். ஸோ ரிஸ்க் இருக்குது, பட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்காக அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்கில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியணும். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னால் என்ன? ஒரு மோட்டார் சைக்கிள் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ஹெல்மெட்டு, ஒரு நீ கார்டு எதுவுமே இல்லாமல், சேஃப்டி மெஷர் இல்லாமல் வண்டி ஓட்டினா அது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு. விழுந்தால் உயிரே போயிடும். அப்படி தான் நிறைய வணிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரேடர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த விழிப்புணர்வு வந்துச்சு. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இங்கே இருக்குது. நிறைய அபாயங்களும் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ரிஸ்க் வந்து தெரிஞ்சுக்காமல் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகவே கூடாது. முதல் கணிக்க தெரியும் நம்ம யார், நம்மளுடைய கேபிட்டல் என்ன. நான் வந்து ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன்னா, என் குடும்பத்துக்கு, என்னுடைய தேவைகளுக்கு நான் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ என்னுடைய உபரியாக இருக்கிற அமௌண்ட்டில் நான் வந்து வர்த்தகம் பண்ணுறேன். பட் இதில் எனக்கு வந்து கேபிட்டல் வந்து நான் வந்து என்னை விட்டு இந்த கேபிட்டல் போகக்கூடாது. பட் அப்படியே போனாலும் அது ஒரு எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா, அதில் இபி பில் இருக்குது, லேபர் இருக்குது, டீ செலவு இருக்குது, போக்குவரத்து இருக்குது. அது மாதிரி ட்ரேடிங்லேயும் ஒரு செட்டன் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, ப்ரோக்கேஜ் சார்ஜ் இருக்குது. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி என்னால் இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு செலவு பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன், ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ வந்தால் போதும் அப்படிங்கிறது கணிச்சோம்னா வர்த்தகம் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். பட் இதனால நல்லா தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம வந்து இது உள்ளே குதிக்கணும். ஓகே, சூப்பர் சார். இப்போ ட்ரேடிங் பற்றி வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. இதுலேயே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒன்று ட்ரேடிங் சொன்னீங்க, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் சொன்னீங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ட்ரேடிங் அப்படின்றது வந்து எல்லாரோட மைண்ட் செட்டுமே எப்படி இருக்குன்னா, அது கொஞ்சம் ஹைலி ரிஸ்க்கு, அதே மாதிரி நல்ல இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸுமே இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது பெருசாக ரிஸ்க் நமக்கு கிடையாது. இல்லை, ரிஸ்கே இல்லாத உலகத்தில் எந்த பிஸ்னஸும் இல்லை. ரிஸ்க் இருக்குது, ஆனால் மிக குறைந்த அளவில் நம்ம அந்த ரிஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில். அது ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்சர்வேட்டிவ், இப்போ எஃப்டி எடுத்துக்கோங்க, அது ஒரு கான்சர்வேட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டு. எனக்கு கேபிட்டல் எங்கேயும் போகக்கூடாதுப்பா, என்னமோ பேங்க் வருஷத்துக்கு ஒரு 5% டிடிஎஸ்லாம் எல்லாம் போக எனக்கு ஒரு 5% கிடச்சா போதும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கான்சர்வேட்டிவ். அதை பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். கேபிட்டல் எங்கேயும் போகாது, அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இப்போவே நம்ம ஒரு 25 லட்ச ரூபா நம்ம பேங்க் இருக்குது. அந்த பேங்கை திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தால் திவாலாகுதுன்னா இன்சூரன்ஸை 5 லட்ச ரூபா தான் கொடுப்பாங்க. ஓகே, மிச்சம் இருக்கிற பணம் நமக்கு வரதில்லை. ஸோ ரிஸ்க் இல்லாமலாம் இல்லை, பட் ஒரு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஒன்று இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதிலே வந்து பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருப்போம்.
ஓகே. என் காலத்துக்கே நான் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு பயன்படணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே சில பங்குகளை வாங்கி வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப பேராசைப்படாமல் ஓகே பேங்க் எஃப்டியை விட ஒரு 3 பங்கு வந்துருச்சு, பேங்க் எஃப்டியை விட 4 பங்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராஃபிட்டை நமக்கு எடுத்து நம்ம வேறு ஏதாவது நம்மளுடைய தேவைகளுக்கு அதை எடுக்க தெரியணும். இது ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னுடைய பையன் மேரேஜ், என்னுடைய பேத்திக்கு யூஸ் ஆகட்டும், 15 வருஷம் நான் இப்போலேருந்து முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் சார். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எது வந்து பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க லாங் டேர்மும் இருக்குது, ஷார்ட் டேர்மும் இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட் டேர்மில் வந்து பெருசாக பெனிஃபிட்ஸ் இருக்காது, லாங் டேர்ம் தான் பெட்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன்? இல்லை, இதில் டெக்ஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது டெக்ஸ்ட் புக்ஸில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அனுபவம் நான் ஹர்ஷத் மெத்தா பீரியட்லேருந்து நான் மார்க்கெட்டை படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆஸ் வெல் அஸ் நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடர், ஒரு முழு நேர ட்ரேடரு, ஒரு நல்ல இன்வெஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் கான்சர்வேட்டிவாக இப்போ ஒரு எஃப்டியில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, ஒரு 10 வருஷம் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. என்ன பெருசாக ரிட்டர்ன் வந்துடும் நினைக்கிறீங்க? உங்கள் கேபிட்டல் சேஃப்டியாக இருக்கும், பெரிய ரிட்டர்ன்லாம் வந்துடாது. ஓகே, சரிங்களா? ஆனால் அதுவும் ஒரு கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் நம்மள்ட்ட இருக்கணும். இப்போ தங்கம் வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு குடும்பத்துக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 300லேருந்து 400 கிராம் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஒரு 500, ஒரு 300லேருந்து ஒரு 500 கிராம் வரைக்கும் தங்கம் வச்சுக்கிறது வந்து ஒரு சேஃபு. நாளைக்கு பொருளாதார பிரச்சனைகளோ இல்லை வேறு ஏதாவது ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனே கை கொடுக்குறது தங்கம். அப்போ அதுவும் ஒரு கிளாஸ் இருக்கணும். இப்போது ஷார்ட் டேர்மு லாங் டேர்ம் அப்படிங்கிறதுல ரொம்ப பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இன்றைக்கி பங்கை வாங்கினதுலேருந்து 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நான் ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? லாங் டேர்ம்னு சொன்னால் 5 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்கணும். 5 வருஷம் டு 15 வருஷம் வரைக்கும் நம்ம இப்போலேருந்து தொடர்ந்து முதலீடு போட்டால் தான் அது ஒரு மிகப்பெரிய லாபத்தில் நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். அதைத்தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் என்னை விட்டு போகக்கூடாது. ஓகே, எனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் பேங்க் எஃப்டியை விட எனக்கு ஒரு 3 பங்கு 4 பங்கு வந்தால் ஓகே, சந்தோஷம். எனக்கு வந்து ஒரு கம்பெனியோடைய மொத்த லாபத்திலேருந்து ஏதாவது ஒரு டிவிடெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி, பேங்கில் நமக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் மாதிரி நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிகளும் அதில் இருக்கணும். ப்ரைஸ் அப்ரிசியேட் ஆகிற அமௌண்ட்டும் இருக்கணும். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேட் இருக்குது. எப்போவுமே நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். டெப்ட், கடன் பத்திரங்கள். ஸோ டெப்ட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, நல்ல கம்பெனிகள், ஒரு 4-5 கம்பெனிகள், நல்ல கம்பெனிகள், கவர்மெண்ட் பங்குகள், பியூசி ஸ்டாக்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கான்சர்வேட்டிவ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மெத்தடாலஜியில் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை நம்ம முதலீடு பண்ணணும். அதை வந்து தொடர்ந்து பண்ணணும். இப்போவே போய் நான் ஒரு 50 லட்ச ரூபா வச்சுருக்கேன், 50 லட்ச ரூபாய் நான் லாங் டேர்முக்கு போடுறேன் அப்படின்னா அது யூஸ்லெஸ். ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. சிறுக தான் பண்ணணும். இது வந்து லாங் டேர்முக்கு. ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்கள் என்றைக்கு பங்கு வாங்குறீங்களோ அன்னையிலேருந்து 3 வருஷமோ 8 வருஷமோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதை ரீப் பண்ணுறது, அந்த பலனை வந்து நம்ம முழுசாக அனுபவிக்கிறோம். அது நம்ம காலத்துக்கே அது யூஸ் ஆகிடும். ஓகே, நான் எனக்கு என் செலவு இருக்கு இல்லையா, என்னோட தேவை இருக்கும் இல்லையா, என் தேவைக்கே வந்து அது பண்ணுறதுக்கு ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஆக்டிவ் ஸ்டாக்காக செலக்ட் பண்ணணும், அதுக்கு வந்து வேல்யூ ஸ்டாக்காக செலக்ட் பண்ணணும், கான்சர்வேட்டிவ்க்கு, லாங் டேர்முக்கு. ஸோ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மாக கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட்டுங்களா? ட்ரேடிங்கிறது முழுக்க வேறுபட்டது. அது வந்து ஏதோ ஒரு பேசிவாக நமக்கு ஒரு இன்கம் கொடுக்கும். அதை நம்ம எப்படி வயசாக பயன்படுத்துகிறோம், எப்படி வந்து அதை வந்து புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறோம். இல்லை எனக்கு வீட்டு செலவு, இப்போ நான்லாம் வந்து என்னோடய வீட்டு செலவுக்கு என்னோடய தேவைகளுக்கு மட்டும்தான் அந்த ட்ரேடிங்லேருந்து வரும். ஆனால் அதை வச்சு தான் என்னோடய வீட்டு தேவைகளை பண்ணணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டில் இருந்தோம்னா நான் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியாது, ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா ட்ரேடிங்கிறது ஒரு உளவியல் சார்ந்த செயல், அது ஒரு பேசிவாக நமக்கு ஒரு ரெவன்யூ வரும். ஸோ ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியாது. ரெண்டையும் எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறத தான் முக்கியமாக நான் சொல்லிக் கொடுப்பேன்.